நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டே டு டே கிசிங் சேனல். இப்போ உங்களுக்கு சில பேருக்கு டவுட் வந்திருக்கலாம். டியர் 9 ஷோ ஃபாலோ ஏசிபிசிஏபி 31 36 81 கன்ஃபார்ம் வரும்னு போட்டிருந்தாரு. இப்போ 18ன்னு வந்திருக்கு. இதை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு, அதாவது தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாத நண்பர்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும், வருமா வராதான்னு சொல்லிட்டு. அதாவது இங்கே கொடுத்துருக்க நம்பர் இப்படி தான் வரும், ஓகேங்களா? 18 வந்திருக்குன்னா அதை விட்டுருங்க. 81 வந்தே தீரும். தயவு செஞ்சு இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க, கன்ஃபார்மாக வரும், ஓகேங்களா? இது நாளைக்கே வந்தாலும் வரலாம், வாய்ப்பு இருக்குது. அதிகபட்ச வாய்ப்பு நாளைக்கே இருக்குது. அதனால் யூஸ் பண்ணிங்க. சிம்பிளாக அதிகமாக கூட வேணாம், சிம்பிளாக ஒரு செட்டும் கூட இன்க்ரீஸ் பண்ணுங்கள், தப்பே இல்லை. பணம் இல்லாதவங்க ஒரு செட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இருக்கிறவங்க உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி 5 10 2 4 6 8 கூட போங்க, தப்பு இல்லை. ஆனால் வந்துடும், ஓகேங்களா? அதே சமயம் நண்பர்களே, அடுத்து நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பரு 1991 நம்பர் வரணுங்க. 1991 ஏசிபிசிஏபி டியரில் ஆல் ஷோவில் வரணும். அதுக்கும் வாய்ப்பு நாளைக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க, ஓகேங்களா? டியரில் வெகு விரைவில் ஏசிபிசிஏபியில் 1991 வரும், வந்தே தீரும். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணி வின்னிங் வாங்கிக்கங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். மிஸ் பண்ணிவிட்டு புலம்பாதீங்க. இப்போ அதுவாவது 3 நம்பர், ஏற்கனவே கொடுத்தது 3 நம்பர், இது 2 நம்பர் தான் ஆல் போர்டில். இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி தான். இதுக்கு வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 6 ஷோ தான் வேலிடிட்டி. கண்டிப்பாக வந்துடும், ஓகேங்களா? அதனால் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க. ஆல்ரெடி ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்கேன், பட் இது கொஞ்சம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் கொடுக்குறேன். அதனால் உங்களுக்கு எந்த நம்பர் பெட்டராக இருக்கும் உங்கள் கணிப்பில் வருதோ அதை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். எல்லா நம்பரும் போட்டு தயவுசெய்து லாஸ் ஆகிடாதீங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணுங்கள். நம்பர் வரும்னு சொல்லிட்டு எல்லா நம்பரும் போட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. கொடுக்குற நம்பர் ப்ளஸ்ஸு உங்கள் கெஸ்ஸிங் இதெல்லாம் யூஸ் பண்ணி வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, நான் அந்த கேமுக்கு புதுசுங்கன்னா சிம்பிளாக ஒரு ஷோக்கு ஒரு செட்டு இல்லை ஒரு நாளைக்கு ஒரு செட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் எத்தனை ஷோ போனாலும் அதுக்கு உங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துரும், நஷ்டமே ஆகாது, லாபம் தான் வரும். நான் மெயினாக என்னுடைய பர்சனல் கெஸ்ஸிங் ஒன்று சொல்லிக்கிறேன். பர்சனல் கெஸ்ஸிங்கிறத விட இது ஒரு மெசேஜ். டெய்லி கெஸ்ஸிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபாலோ நம்பர் மட்டும் கொஞ்சம் எடுத்து விளையாண்டிங்கன்னா கம்பல்சரி வின்னிங் வாங்கிடலாம். நீங்கள் டெய்லி கெஸ்ஸிங் எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஷோக்கு 200 300 கூட 1000 ரூபா போயிடும். அதே 1000 இந்த ஃபாலோ நம்பரில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு 10,000 திரும்பி வந்துடும் ப்ரோ. இது என் அனுபவத்தில் சொல்கிறேன். அது எடுத்துங்க, எடுத்துக்காதவங்களும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஏன்னா புதுசாக சில பேர் இந்த கேமுக்கு வந்திருப்பீங்க, என்ன நடக்குது என்ன ஒன்றும் புரியலையே, கேமா எப்படி போகுது, என்ன நம்பர் எடுக்கணும், எப்படி ப்ளே பண்ணணும், நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க ஃபாலோ நம்பர் மட்டும் எடுத்து அது ஒரே ஒரு நம்பர் இல்லை 2 நம்பர் எடுத்து ப்ளே பண்ணிட்டு போயிட்டே இருங்க, கம்பல்சரி வின்னிங் வந்துடும், ஓகேங்களா? அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல லெவலுக்கு போகலாம். பட் டெய்லி கெஸ்ஸிங் எடுங்க, தப்பு இல்லை. சீனியராக இருக்கவங்க எடுக்கலாம். இந்த கேம் பற்றி எனக்கு தெரியும், ஒரு 4 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். பட் புதுசாக வரவங்க ஒரு 2 மாதமோ 1 மாதமோ 3 மாதம் ஆனவங்களுக்கு பெரும்பாலும் இதை பற்றி அவ்வளோ தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாராவது ஒரு நண்பர்கள் கூட்டி வந்து வீட்டில் விட்டுருக்கலாம், அது மூலிமா உள்ளே வந்திருக்கலாம். அதனால் அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃபாலோ தான் பெஸ்ட்டு. என்றைக்குமே ஃபாலோ தான் நமக்கு பணத்தை கொடுக்கும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க.
வர ரேசிங்கை யூஸ் பண்ணி ஒரு சில பேர் கூட ரேசிங் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? நாளைக்கு ஓப்பன் சேலஞ்சு நம்பர் ஆல் போர்ட் டியரில் 6-1 வந்தே தீருங்க. ஆல் போர்டு விளையாடுறவங்க நாளைக்கு 6-1 வச்சிங்கன்னா எத்தனை செட்டு வச்சாலும் சரி பணம் எடுத்துடலாங்க. 500 செட்டு, 1000 செட்டு, 10,000 செட்டு வச்சாலும் சரி ஆல் போர்டு 6-1 நாளைக்கு வந்தே தீரும். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இனிய இரவு வணக்கம். நன்றி, வணக்கம்.